இந்த மண்டையில கை வச்சு நிற்கிறாரு தோழர். அந்த மாதிரி அவரை துரத்தி விடணும். முதல்ல நிற்கிறேன். அவரு 6000 மான்கள்னு சொல்லிட்டேன். அது நம்ம 100 ஆடு வளர்ந்தாரோ ஒரு ஆடு மாசத்துல செத்து போயிடுது. எத்தனை மானை சுட்டு சாப்பிட்டாரோ, எத்தனை கொம்புகளை கொண்டு போனாரோ, இந்த வண்டியில. ஆமா, வேற என்ன? இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடணும். மக்கள் பவன் மாத்திட்டாங்க. இந்த நாளாரிங்க தூங்கி எழுந்திரிச்சா ஏதாவது ஒன்று மாத்திடுவாங்க. நேற்று பாருங்க, நைட்டா இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்துச்சு பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காலையில மாத்திட்டாங்க. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை என்னமோ வருது. அது என்ன எதுவோ போகலாம், கெட்ட வார்த்தை ஒன்று போட்டு நைட்டா மாத்திட்டான். இது மக்கள் பவனா, ஆளுநர் பவன். ஏன்னா நீ ஓட்டு போட்டு வந்த அரசாங்கம் இங்கே இருக்கு, நீ எப்படி மக்கள் பவனா மாறுவ? அந்த ஆளுநர் பதவி ஒழுங்கிட்ட அப்புறம். ஆனா முதல்ல திறந்து விட்டு அங்க இந்த மக்கள் பவன் மாத்திட்டாங்கல்ல, அதனால மக்கள் தினமும் போகணும். பரவாயில்ல விடுங்க. மக்கள் அங்க பயன்பாட்டுக்கு திறந்து விடப்படணும். தர்கா அங்க வளர்ந்து செல்லும், அதை ஒழிச்சுட்டான். தூக்கி போட்டு மிதிக்கவே இவனுங்களை சட்டத்தை வயலேட் பண்ணி இவ்வளவு பண்றான். மக்கள் பவனை மாத்திட்டனால எல்லா மக்களும் அங்க போகணும். வாரத்தில் 4-5 நாள் அந்த இது மாதிரி மான்கள் மயில்கள் எல்லாத்தோடு பழகணும். இந்த கவர்னர் அப்படி பதவி இருக்கும் வரைக்கும் ஒரு தோழர் தியாகம் சொன்ன மாதிரி ஒரு 10க்கு 22 ரூமுக்குள்ளதான் கிளார்க் மாதிரி ஒரு உட்கார வைக்கப்படணும். நன்றி, வணக்கம். தோழர் அவர்களுக்கு மிக்க நன்றி. தோழர், ரொம்ப வெயில் அடிக்குது. காவல்துறை நம்மளுக்கு அதிகபட்சமாக 1 மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சுருக்கமாக முடிச்சிருங்க. தமிழ் மீனவர் விடுதலை இயக்கங்கள் சார்பில் தோழர் மங்கையர் செல்வன் ரொம்ப தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் முன்னெடுத்திருக்கிற ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற